السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن المجيد: بسم الله الرحمن الرحيم، أفلا يتدبرون القرآن. صدق الله العلي العظيم. மதிப்பிற்குரிய நடுவர்கள், என் பாசத்திற்குரிய நண்பர்கள், என் உஸ்தாதுமார்கள், இந்த புனித வேளையில் நான் உங்களுடன் குர்ஆன் மற்றும் அறிவியலின் தொடர்பை பற்றி உங்களிடம் சில வார்த்தைகளை உரையிட நான் வந்திருக்கிறேன். அறிவியலும் மதமும் இந்த உலகத்தில் மிகவும் சுவாதீனம் செலுத்துவதால் இந்த இரண்டு விஷயத்திலும் நமக்கு பல விவாதங்களும் பல விசாரணைகளும் பார்க்க வேண்டியுள்ளது. இன்றைய அறிவியலில் குர்ஆன் என்பது மிக முக்கிய கடனமாக இருக்கிறது என்பது பல அறிவியல் அறிஞர்களும் அதை எடுத்து கூறி உள்ளார்கள். நாம் வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தால் பல இஸ்லாமிய அறிஞர்களும் அறிவியல் தொடர்பாக விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவர்களாக இருப்பார்கள். நாம் ஒளிவியலில் விஷயத்தை எடுத்து பார்த்தால் அதில் இப்னு ஹைத்தம் போன்றவர்கள் திலங்கி நின்றார்கள். கணக்கியல் எடுத்து பார்த்தால் அதில் அல்ராசி போன்றவர்களும், தத்துவத்தில் இப்னு சீனா போன்றவர்களும் அறிவியலில் மிக பெரிய சுவாதீனத்தை செலுத்தியவர்களாக இருந்தார்கள். நவீன விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கொண்டிருக்கக்கூடிய பல கண்டுபிடிப்புகளுக்கும் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறியுள்ளதின் கூட பல தொடர்புகள் இருக்கிறது. அதற்கு இரண்டு உதாரணங்கள் மட்டும் நான் சொல்லி என் வார்த்தையை முடிக்கிறேன். மிகப்பெரிய அறிவியல் அறிஞர் டாக்டர் முஹம்மது பாசித் என்பவர், அவர் கூறியதாக, அவர் கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்பு, சாதாரணமாக 40 வயசை அடைந்தவுடன் எல்லாருடைய கண் முன்னாலும் ஒரு வெள்ளை பிறை பிறக்கிறது. அதை சமீப காலம் வரை அறிவியல் அறிஞர்கள் அனைவரும் சொன்னார்கள் அதை அறுவை சிகிச்சை மூலமே மாற்றப்பட முடியும் என்றார்கள். அதற்கு மாற்றமாக இந்த பாசித் என்னும் அறிவியல் அறிஞர் அவர் கண்டுபிடித்தார். ஏன் அப்படி அறுவை சிகிச்சை மட்டுமே அதற்கு காரணமாக இருக்கிறது, அதுக்கு நாம் மாற்றமாக ஏதாவது கண்டுபிடிப்போம் என்று ஆராய்ந்து அவர் அறுவை சிகிச்சைக்கு பகரமாக சொட்டு மருந்து மூலமாக அதை குணப்படுத்த முடியும் என்றே நிரூபித்தார். அதை அவர் எப்படி கண்டுபிடித்தார், எங்கிருந்து கண்டுபிடித்தார் என்பதை அவர் சுவிட்சர்லாந்தில் அதை பதிவு செய்யப்படும் போது அவர் கூறுகிறார், நான் எங்க ஊரில் பள்ளியில் தொலை செல்லும் போது அங்குள்ள இமாம் அதிகமாக சூரத்துல் யூசுஃபை ஓதுவார்கள். அதில் ஒரு வசனம் இருக்கும், இத்ஹபூ பிகமீஸி ஹாதா ஃபஅல்கூஹு அலா வஜ்ஹி அபி யஅதி பஸீரா வஅதூனி பிஅஹ்லிக்கும் அஜ்மஈன். அதில் சொல்லக்கூடிய சரித்திரம் என்னவென்று சொன்னால், யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கமீஸை தன்னுடைய வாப்பாவான யஅக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய முகத்தில் போட சொன்னார்கள். அவர்களுக்கு இழந்த பார்வை திருத்தி கிடைத்து விட்டது. இது ஒரு அற்புதமாக நாம் கணக்கிடலாம். இருப்பினும் அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை குர்ஆனில் கூறுகிறான் என்றால் அதற்கு அர்த்தம் இல்லாத இருக்காது. அதை ஆராய்ந்து கொண்டு இவர் அதை பரிசோதித்த பொழுது சட்டையில் என்னவெல்லாம் இருக்கும் என்று முதலில் ஆராய்ந்தார். அதில் முதலாக அவர்களுக்கு தோன்றியது வியர்வையை எடுத்து பரிசோதித்து பார்த்த பொழுது வியர்வை என்பது ஒரு மனிதனுடைய கண்ணின் பார்வையை அதிகரிக்க மிகவும் உபகாரம் உள்ளதாக இருக்கிறது. ஒரு மனிதனின் கண் பார்வையை அதிகரிக்க மிகவும் உபகாரமாக இருக்கிறது என்பதை அவர் தெரிந்து கொண்டார். அவர் அந்த வியர்வையையும் வேற சில ரசாயன கெமிக்கல்களையும் சேர்த்து கொண்டு ஒரு மருந்தை தயாரித்தார். அதை முதலில் எலிக்கு கொடுத்து அதை பரிசோதித்து வெற்றி அடைந்தார். அவர் அறிவியல் அறிஞர் என்பதன் காரணமாக 250 மாணவர்களை வைத்தும் அதை பரிசோதித்தபொழுது வெற்றி அடைந்தார். அவர் கடைசியாக இந்த சுவிட்சர்லாந்தில் இந்த மருந்தை அவர் சமர்ப்பிக்கும் போது அவர் அதற்கு பேராக சொன்னது குர்ஆனிக் மெடிசின். இதனுடைய பேர் குர்ஆனிக் மெடிசின் என்பதுதான் இந்த சுட்டு மருந்துடைய
பேராக இருக்க வேண்டும் அவர் கட்டாயமாக சொன்னார். இதில் நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹு தஆலா அந்த ஆயத்தில் கூறுகிறான், இது ஹபூபி கமீசி என்ற ஆயத்தில் அல்லாஹு தஆலா யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டையின் மூலமாக யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு பார்வை திருப்பி கிடைத்தது என்பது பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இரண்டாவது ஒரு விஷயம், சூரியன் என்பது அது பல ராசாயன சேர்க்கைகளை சேர்த்தது கொண்டும் பல ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருக்கிறது என்றும் இது ஒரு காலம் ஆனால் இது முடிந்து விடும் என்றும் பல விஞ்ஞானிகள் அதை இந்த காலத்தில் கண்டுபிடித்தார். ஆனால் அல்லாஹ் அன்றே கூறினான், வஷம்ஸ் தஜ்ரி முஸ்தகர் லஹா ذلك تقدير العزيز العليم. இந்த முஸ்தகர் என்ற வார்த்தைக்கு இரண்டு அர்த்தங்கள் உள்ளன. நிர்ணயிக்கப்பட்ட காலம், நிர்ணயிக்கப்பட்ட இடம். இன்றைய விஞ்ஞானிகள் அதை கூறுகின்றனர், இந்த சூரியன் என்பது அது நகர்ந்து சென்று நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இடத்திற்கும் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திலும் அது அடைந்து இந்த சூரியன் அழிந்துவிடும், அதோடு இந்த உலகமும் அழிந்துவிடும் என்று இன்றைய விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடித்தார். ஆகையால் நாமும் இந்த விஞ்ஞானத்தின் அடிப்படையில் பலதை ஆராய்ந்து நாம் சுற்று வட்டாரங்களை மேற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களுடனும் என்னுடனும் சொல்லிக்கொண்டு வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.